Hello guys, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா AWS Event Bridge இத பத்தி தான் பார்க்க போறோம். So it is an serverless event bus service. ஏன் இத bus service ன்னு சொல்றாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஈவென்ட் வந்து நடக்குது ஒரு இடத்துல அந்த கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணா அது ஈவென்ட் பிரிட்ஜ் மூலமா எஸ்என்எஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணி இமெயில் மூலமா நமக்கு ரிசீவ் ஆகுற மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஆடியோ லான்ச் நடக்க போகுதுங்கும் போது திடீர்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ் வந்து கண்டிஷன்ஸ் சரியில்லை, மெட்டீரியல்ஸ்லாம் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மெயில் நம்மளுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்கள்ல. அந்த மெயில் அனுப்புறதுக்கு அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ் தான் ஒரு குறிப்பி சீட்டு கூட சொல்லலாம். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பஸ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பஸ் மாதிரி இருக்கா. ஓகே ஃபைன், அதை விடுங்க. ஓகே, ஸோ இயர் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவான். நாங்கள் சொல்லலாம் பிளாட்ஃபார்ம்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெயின் ஸ்டேஷனில் வர பிளாட்ஃபார்ம் மாதிரி பஸ்ஸுக்கு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ் கம்ஸ் அண்டர் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் வேர் இட் இன்டெகிரேட்ஸ் நாட் ஓன்லி வித் எஸ்என்எஸோட மட்டும் அது இன்டெகிரேட் ஆகாது, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டெகிரேட் ஆகும். லைக் லேம்டா, ஓகே, எஸ்கியூஎஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்வீஸ் கூடயும் அது இன்டெகிரேட் ஆகும். அண்ட் இட் வில் enable you to connect applications and integrate services. ஓகே, இப்போ நம்ம இதை தான் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். அமேசான் ஈஸி டு ஸ்டேட்டு சேஞ்ச் ஆனால் எப்படி வந்து ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல் மூலிமா எஸ்என்எஸ் கனெக்ட் ஆகி இமெயிலுக்கு நம்மளுக்கு வருதுங்கிறது தான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ரவுட்டிங், ஃபில்டரிங், மல்டிபிள் ஈவெண்ட் ரிசோர்ஸஸ், இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் டார்கெட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட், ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் மட்டும் அதை டார்கெட் பண்ணி அது சேஞ்ச் ஆனால் நம்ம ஈவென்ட் பிரிட்ஜ் மூலிமா நம்ம இமெயிலுக்கு வர மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ கிராஸ் அக்கௌண்ட், ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லையும் என்னால் இதை ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் ஈவன் கிராஸ் ரீஜன் ரவுட்டிங் இஸ் ஆல்சோ பாசிபிள் இயர். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி சர்வர்லெஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அண்ட் ஹைலி ஸ்கேலபிள். ஓகே, இப்போ நம்ம யூஸ் கேசஸ் பார்ப்போம். ஃபைன், ஈவென்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ ஒரு இ-காமர்ஸ் சைட்டுன்னு வந்தால் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஆஃபர் வரும், போகும், நம்மளுக்கு ஏகப்பட்ட இமெயில்ஸ் வரும், மெகா ஆஃபர், அமேசான் மெகா ஆஃபர், இந்த மாதிரிலாம் நிறையா வரும்ல. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸாக வச்சுக்கோங்க. ஓகே, கன்சியூமர்ஸ் தான் நம்ம. ஓகே, நம்மளுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஈவெண்ட் ரவுட்டர்ஸ், எஸ்கியூஎஸ், எஸ்என்எஸ் மூலிமா நம்மளுக்கு மெயில் வரும். ஓகே, ஈவெண்ட் பிரிட்ஜ் தான் ட்ரிகர் பண்ணிவிடும். இந்த ஒரு குறிப்பிட்ட டேட் வந்தால் இந்த ஆஃபரை போடுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட் பிரிட்ஜ் ட்ரிகர் பண்ணிவிட்டு எஸ்என்எஸ் மூலிமா நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஒர்க் ஃப்ளோ தேர். ஓகே, இந்த குறிப்பிட்ட ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கணுங்கிறத வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலிமா தான் நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவோம். ஓகே, ஸ்டெப் ஃபங்க்ஷன்லேருந்து ஈவெண்ட் பிரிட்ஜ் ட்ரிகர் ஆகி ஈவெண்ட் பிரிட்ஜ்லேருந்து கூட எஸ்என்எஸ் ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நம்ம ஈவெண்ட் ட்ரிவன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஆல்ரைட், இப்போ அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் பார்ப்போம். ஸோ அமேசான் ஈவெண்ட் பிரிட்ஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு AWS சர்வீசஸ் கூட மட்டும் இன்டெகிரேட் ஆகாது. ஈவன் இட் வில் இன்டெகிரேட் வித் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், நெக்ஸ்ட் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் கூட அது பண்ணுவோம். ஓகே, ரியல் டைமாக இப்போ எத்தனை ஒரு குறிப்பிட்ட சர்வர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியலன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பை கூட நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறலாம். ஓகே, அந்த மாதிரி தான் ஈவென்ட் பிரிட்ஜ் வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். க்ளவுட், நான் தான் சொன்னல, இட் இஸ் அ மினி வெர்ஷன் ஆஃப் க்ளவுட் வாட்ச் கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து ஆட்டோமேஷன். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலமா ஒரு ஆட்டோமேட் பண்ணி விடலாம், இல்லை மேனுவலாக கூட பண்ணலாம். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அது மேனுவல் ஒர்க் கேட்கும். அப்போ மேனுவல் கேட்கும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ ஈவென்ட் பிரிட்ஜ் மூலிமா நான் ஒரு ட்ரிகர் பண்ணால் கூட அது வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோ, வேறு ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஈவென்ட் பிரிட்ஜ் ஆட்டோமேஷனுக்கு கூட நம்ம ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவென்ட் பிரிட்ஜோட மெயின் வேலையே ஈவெண்ட்ஸ் ஸ்டேட் கண்டிஷன்ஸை பொறுத்து ஸ்டேட் ஆனால் நம்ம கன்சியூமர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறது தான் ஈவென்ட் பிரிட்ஜோட மெயின் ஃபீச்சர். இட் வில் ஆல்வேஸ் ட்ரிகர் அதர் சர்வீசஸ் டு ரீச் த கிளைண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ கிளியராக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, தென் ஒன்லி யூ கைஸ் வில் கெட் அன் கிளியர் ஐடியா. ஓகே, தேங்க்யூ கைஸ்.